ஃபார்மட் திருமணம். பொதுவாக திருமணம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள். அந்த சொர்க்கமான வாழ்க்கை வேண்டுமென்றால் ஃபார்மட் முறைப்படி திருமணம் செய்ய வேண்டும். ஃபார்மட் திருமணம் வெகு விரைவில். வணக்கம் ஐயா. வணக்கம். மீண்டும் இந்த ஃபார்மட் நியூமராலஜி நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒருத்தர் தன்னோட பேரை ஃபார்மட் நியூமராலஜி படி மாத்தி அமைச்சுக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும்? நமது திறமையை நாமே தெரிந்து கொள்வதற்கு உண்டான சூழ்நிலையை ஃபார்மட் நியூமராலஜி பெயர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்கீங்க, மிக்க நன்றி. வெற்றி நிரந்தர வெற்றி ஃபார்மட் முறையில் நிச்சயம் நிம்மதி தேடும் மானிட இனமே ஃபார்மட் கணிதம் சத்தியம். இப்ப நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நேயர்கள் எல்லாருமே அவங்களுடைய கேள்விகளை சவால்களா நமக்கு எழுதி அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஒரு நேயர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எல்லாருமே சரி திருமண நாட்கள் ரொம்பவே தேர்ந்தெடுத்து தான் நம்ம திருமணம் செய்வோம். நல்ல நாட்கள் அதை பார்த்துதான் நம்ம திருமணம் செய்வோம். இந்த சனிக்கிழமையில் திருமணம் செய்வது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஐயா. ஏன்னா கேள்வி கேட்கும் போது தவறுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கேள்வியே கேட்கிறாங்க. அது சனிக்கிழமை தவறு. ஏன்னாக்கா பொதுவா நம்ம சொல்றது சனி தனி தொடர்ச்சி தானே, சனிக்கிழமை எது செஞ்சாலும் நல்லது தானேன்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை எது செஞ்சாலும் நல்லதுதான், அது தொடர்ச்சி தான். ஆனா திருமணம் மட்டும் செஞ்சீங்கன்னாக்கா அது தொடர்ச்சி தொடர்ந்துரும். அப்படின்னா ரெண்டாவது கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கொடுத்துரும். இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க அவங்க சூழ்நிலை சனி ஞாயிறு தான் லீவு. அதனாலதான் சனிக்கிழமை அவங்க திருமணம் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ரிசப்ஷன் வச்சிருவாங்க. கண்டிப்பா அது சக்சஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க இந்தியாவில பண்ற போல வந்தாலும் சனிக்கிழமை சில பேர் வைக்கிறாங்க. எங்க வச்சாலும் சனி தொடர்ச்சிங்கிறது அது நல்ல விஷயத்துக்கு. அது நல்ல விஷயம்னா என்ன அர்த்தம்? புது ட்ரெஸ், ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். அந்த மாதிரி இதுக்கு நீங்க சனிக்கிழமை வச்சுன்னா மேற்கொண்டு நீங்க வாங்கலாம், வாங்குற சூழ்நிலையை கொடுக்கும். ஆனா திருமணத்தை வச்சீங்கன்னாக்கா திருப்பி தொடரும். அதே திருமணம் இன்னொரு திருமணம் பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால தயவு செய்து சனிக்கிழமை திருமணம் செய்யுது 100% தவிர்த்துட்டு ஞாயிற்றுக்கிழமை செய்யலாம், தவறில்லை. கண்டிப்பா என் நேயர்களுடைய 2 கேள்விகளுக்குமே சிறப்பான விளக்கம் கொடுத்திருக்கீங்கய்யா, மிக்க நன்றி. ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி மேரேஜ் மேட்சிங் மற்றும் மறுமாங்கல்ய தேதி. எந்த தேதியில பிறந்தவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும், இத பத்தியும் தவறான தேதியில திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கான சரியான மறுமாங்கல்ய தேதியும் தான் இந்த பகுதியில சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில என்ன சொல்ல போறீங்க ஐயா? முதலில் ஒரு ஆண்பாளருடைய பிறந்த தேதி எடுத்துக்கொள்வோம். அதாவது 14/6/1971. இவரை திருமணம் செய்து கொண்டு அல்லது செய்து கொள்ளக்கூடிய ஒரு பெண்பாளருடைய பிறந்த தேதி என்று எடுத்துக்கொண்டால் 12/12/1975. இவர்கள் இருவருக்கும் திருமண பொருத்தம் இருக்கிறதா என்றால் திருமணம் பொருத்தம் இருக்கிறது. இவர்களும் எந்தவித கருத்து வேறுபாடு இல்லாத ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃப் இருக்கிறதுக்குடியான வாய்ப்பு இந்த 2 பேர் தேதியிலே இருக்கு. அதே நேரத்தில் கீழே கொடுக்கப்படக்கூடிய ஒரு திருமண தேதி, அதாவது 24/12/1999. இந்த திருமண தேதியில் இவர்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் என்றால், இவர்கள் இருவருக்குள் கருத்து வேறுபாடு இல்லை என்றாலும் ஆனால் வாழ்க்கையில் ஒரு குரோத், ஒரு பெரிய வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை இருக்கு. ஏன்னு கேட்டால் அந்த ஆண்பாளருக்கு அவர் பிறந்த தேதி 14/6/71, அவருக்கு திருமணம் செய்த தேதி 24. ஓகே, அந்த பெண்பாளர் 12/12/75, அவர்களுக்கு ஆப்போசிட் நம்பரே 6 தான். அந்த 6ஆம் தேதியில இந்த 24ஆம் தேதியில இவங்க திருமணம் பண்ணும்போது நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கும். அதை நாம் சொல்ல வர்றது என்ன விஷயம் என்றால், முகூர்த்த நாள் தான் எல்லாரும் பண்ண போறோம். நாம் திருமண தேதி கடந்த 23 வருஷமா நான் சொல்றது முதல் நான் தான் எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சு. திருமண தேதி எல்லாரும் பார்க்கணும்னு சொன்னதே உலகத்துக்கு நான் தான். திருமண தேதி பார்க்கணும்னா ஏதோ ஒரு தேதியை பாருங்கலாம் இல்ல, அதுவும் முகூர்த்த நாள் தான் இருக்கும். ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த நம்பரும் பொருத்தமா இருக்கணும். அன்னைக்கு பண்றனால முகூர்த்த நாள் அப்படி தேடாதீங்க. முகூர்த்த நாளும் கூட ஆணுக்கும் அந்த நம்பர் பொருந்தணும், பெண்ணுக்கும் அந்த நம்பர் பொருந்தணும். மாறி பொருந்திருந்தனாலே லைஃப்ல குரோத்தே வராது, வளர்ச்சியே இருக்காது. இதுதான் நம்ம சொல்ற ஃபார்மட்டுடைய கான்செப்ட். எனக்கு இந்த தேதியில பண்ணா லைஃப்ல குரோத் இருக்காது. இதுல அந்த பெண்பாளருக்கும் உடல் ரீதியாகவும் தொந்தரவு இருந்துட்டு இருக்கும். அது வயிற்று பகுதி வயிறு சம்பந்தப்பட்டது பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க 3 அதை 12ஆம் தேதினாக்கா திருமணம் பண்ணது 24 பண்ணும்போது அந்த மாதிரி உபாதைகள் வரும். அடுத்ததாக கீழே கொடுக்கப்படக்கூடிய மறுமாங்கலை தேதி, இந்த தேதியில இவர்கள் ஒருவேளை திருப்பி மறுமாங்கலை மாதிரி செஞ்சாங்கன்னாக்கா நிச்சயமாக அது ஓவர் கம் ஆயிரும். அதாவது 11/5/2012. அந்த தேதியில் இவர்கள் இருவரும் திரும்பியும் ஒரு தாலி, ஒரு ஃபர்ஸ்ட் இருந்த தாலியை கலட்டி ஒரு கோயிலில் போட வேண்டும். போடுறதுக்கு முன்னாடி வீட்டிலே மஞ்சள் கயிறுல ஒரு கயிறு கட்டிட்டு அப்படியே நேராக கோவிலுக்கு போயிட்டு கோயிலில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்லயோ இல்ல ஒரு ஹோட்டல்லையோ ஒரு 10ல இருந்து 100 பேருக்கு 50 பேருக்கோ சாப்பாடு போட்டுட்டு திருப்பி வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையை பார்த்தாங்கன்னாக்கா அந்த கல்யாணம் செய்யறதுக்கு உண்டான கான்செப்ட் வேலை செய்யும், மருமகளை தேதி வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லைஃபை இவர்கள் எதிர்பார்க்கலாம்.
கண்டிப்பா ஐயா. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது வந்து இந்த குறிப்பிட்ட தேதியில திருமணம் செஞ்சுக்கிட்டவங்களுக்கான ஒரு தீர்வு மருமாங்கல்ய தேதியை சொல்லியிருக்கீங்க. இதே மாதிரி உங்களுடைய வீட்லயும் யாராவது தவறான தேதியில திருமணம் செஞ்சிருந்தா ஐயாவை அணுகி ஃபார்மேட் நியூமராலஜி படி சரியான மருமாங்கல்ய தேதியை வாங்கிக்கிட்டு அந்த தேதியில மருமாங்கல்யம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். மிக்க நன்றி ஐயா. ஐயப்ப நம்ம நிகழ்ச்சியோட மேலும் ஒரு முக்கியமான பகுதி என்னால் என்ன செய்ய முடியும், எண்கள் நினைத்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அதை பத்தி தான் இந்த பகுதியில சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில என்ன சொல்ல போறீங்க ஐயா? கண்டிப்பா எண்கள் நினைத்தால் எதை வேணாலும் செய்யலாம்ன்ற போல ஒருவருடைய பிறந்த தேதியில் 8ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வர வாய்ப்புள்ளன. இந்த சுகர் ப்ராப்ளம்ங்கிறது பொதுவா சொன்னேன். அது அந்த 8 அந்த 3 எந்தெந்த இடத்துல இருந்தா எந்த ஏஜ்ல வரும்னு ஒரு கணக்கு இருக்கு. அதனால வந்துட்டு 8ஆம் தேதியில 8 வருஷத்துல 3 இருந்ததுனாக்கா 30 வயசு 32 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளமே வரும். அதே தேதியில 8 விதி எண்ணில் 3ஆம் எண்ணில் இருந்தாக்கா 46 வயசு இல்ல 47 வயசு தொடும்போது தான் சுகர் ப்ராப்ளம் வரும். அதான் சில பேர் சொல்லுவாங்க, நான் 40 வயசு 45 வயசு இருந்து எனக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ வந்துருச்சுப்பாங்க. சில பேர் 30 அது மாதிரி அந்த நம்ம ஃபார்மெட்ல வந்து அப்ளைங் அந்த எண்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ அந்த ஏஜ்ல அந்த ஸ்டேஜ்ல தான் சுகர் ப்ராப்ளம் வருங்கிறது நம்ம கண்டுபிடிச்சி ராஜாஸ் நியூமராலஜில சொல்லியிருக்கிறோம். இதுல கான்செப்ட் என்னன்னாக்கா எண்களால் என்ன செய்ய முடியும், எண்களால எதை வேணாலும் செய்ய முடியும். ஒரு பிறந்த தேதியில 8ஆம் எண்ணும் 3ஆம் எண்ணும் இருந்தால் அவர்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வர வாய்ப்புள்ளன. இருக்கும், வாய்ப்புள்ள இருக்கும். இதுதான் கான்செப்ட். அதுக்கான தீர்வு நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயரை மாத்தி அமைச்சாலே போதும். அது ஓவர் கம் ஆயிரும். கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம். கண்டிப்பா ஐயா. ஒரு எல்லாருமே 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவங்களுடைய பிறந்த தேதியில 3ஆம் எண்ணும் இருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை வரும், அதுக்காக அவங்க அதாவது இப்போ ஒரு 45 வயசுக்கு மேல வந்து அவங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரும்னா அவங்க அதுக்கு முன்னாடியே வந்து ஃபார்மேட் நியூமராலஜி படி பெயரை மாத்தி அமைச்சா நல்லது. கண்டிப்பா ஐயா. ஒரு நல்ல விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயப்ப நம்ம நிகழ்ச்சியோட மேலும் ஒரு முக்கியமான பகுதி ஆன்மீக டிப்ஸ். இன்னைக்கு இந்த பகுதியில எந்த மாதிரியான ஆன்மீகமான தகவல் சொல்ல போறீங்க ஐயா? உங்கள் வீட்டில் மன அமைதி சுபிட்சம் ரெண்டும் வேண்டும் என்றால் விடியற் காலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்தால் நிச்சயமாக மன அமைதியும் சுபிட்சத்தை எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா இது பெண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஐயா. ஏன்னா வந்து விடிய காலை வந்து 4:30 மணில இருந்து 6 மணிக்குள்ள விளக்கு ஏற்றி வச்சா அவங்களுடைய வாழ்க்கையில வீட்டுல வந்து மன அமைதியும் சுபிக்ஷமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி டிப்ஸ். வாழ்க்கைக்கு தேவையான பல பயனுள்ள தகவல்களை இந்த டிப்ஸ் பகுதியில சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில என்ன சொல்ல போறீங்க ஐயா? அதாவது ட்ரெஸ் நம்ம எல்லா நாளும் போடுறோம், எல்லா நாளும் வாங்குறோம். எந்தெந்த கிழமையில விசேஷம் ஒண்ணு இருக்கு. இதுல வேலைக்கிழமை புது ட்ரெஸ் வாங்கினாக்கா அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த வேலைக்கிழமை திருப்பி நிறைய புது ட்ரெஸ் நிறைய ஒரு நீண்ட நாள் உழைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். ரொம்ப நாள் லாங் லைவா வரும். சில ட்ரெஸ் எல்லாம் நம்ம வீட்டில் அப்பப்போ நிறைய வாங்குறோம். பாத்தீங்கன்னா சில ட்ரெஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா ரொம்ப நாளா இருக்கும், ஆனா அது விலை கம்மியா இருக்கும். சிலது ரொம்ப காஸ்ட்லியா வாங்க கம்மியா போயிடும். இதுக்கு வந்து நம்ம அந்த வாங்குறது கிழமைன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறமா வந்துட்டு வேலைக்கிழமை, அதுக்கு அடுத்ததாக ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ் புது ட்ரெஸ் வாங்கினீங்கன்னாக்கா அது வந்துட்டு திருப்பி திருப்பி வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வெள்ளிக்கிழமை வாங்கினீங்கன்னா செல்வம் பெருகும். அதாவது ட்ரெஸ் வாங்குறதுக்கு வந்து செல்வமே பெருகும். அது மாதிரி இந்த 3 வாரத்துல 3 நாள் இப்படி ஒரு விசேஷ தன்மை இருக்கு. இனிமே எல்லாரும் இதை ஏதோ வாங்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இந்த கிழமையை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் மேலே தொடர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. கண்டிப்பா ஐயா. பொதுவா எல்லாருமே பயனடையும்படியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இந்த டிப்ஸ் பகுதியில. மிக்க நன்றி. ஐயப்ப நம்ம நிகழ்ச்சியோட மேலும் ஒரு அற்புதமான பகுதி வாஸ்து. இன்னைக்கு இந்த பகுதியில வாஸ்து சம்பந்தமா என்ன விஷயம் சொல்ல போறீங்க ஐயா? ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் இந்த மாதிரி நடத்துபவர்கள் அவர்களுடைய கிச்சன் பகுதி எந்த இடத்துல இருந்து கிச்சன் பகுதி இருந்தால் அவங்களுக்கு தொழில் நல்ல விருத்தியாக இருக்கும். அப்படி என்றால் வடமேற்கு தென்மேற்கு, இந்த இடத்தில் வடமேற்கு தென்மேற்கு, தென்மேற்கு எங்க பேரு வடமேற்கு வாயு, இந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் சமையல் செஞ்ச கிச்சன் பகுதி உங்களுக்கு அங்கிருந்து பண்ணீங்கன்னாலும் தொழில் ரொம்ப அபிவிருத்தி அதிகமாக இருக்கும். மற்ற இடத்துல இருக்கக்கூடாதான்னாக்கா தொழில் இருக்கலாம், ஆனா தொழில் அபிவிருத்தியை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம ஹோட்டல்னும் போது தொழில் தானே தேவை.
ஆனா இந்த கான்செப்ட் வந்துட்டு வெறும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்தவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பகுதி, அதாவது வடமேற்கு தென்மேற்கு பகுதியில் கிச்சன் இருப்பது சரியாக இருக்காது, தவறாகும். ஒருவேளை இருந்துருச்சு, இல்லைங்க எங்க வீட்டுல தென்மேற்கு பகுதியில் தாங்க கிச்சன் இருக்கு, அப்ப நாங்க என்ன செய்யறதுனாக்கா வருஷம் 365 நாள் விருந்தாளி வந்து கொண்டே இருப்பார்கள், சாப்பாடு ஆக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அது முடியும் அப்படிங்கிறவங்க அதை செய்யலாம். பட் ஆனா ஹோட்டல்ல அதுதான் நடக்கணும். 365 நாள் ஆட்கள் வந்து கொண்டே இருக்கணும். அந்த பிசினஸ் ஃபிளரிஷ், அது பிசினஸ் ஃபிளரிஷாவும் இருக்கும், பிசினஸ் கான்செப்ட் அது. ஸோ அதனால வீட்டுக்கு வந்துட்டு கிச்சன் இருக்குது முதல்ல சொல்லிட்டோம். இந்த இடத்துல தென்மேற்கு வடமேற்கு பகுதியில் தான் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் இருக்கிற நடத்துபவர்கள் கிச்சன் பகுதியை வைகள் தொழில் அபிவிருத்தி கிடைக்கும், நடக்கும். கண்டிப்பா இன்னைக்கு வாஸ்து பகுதியில வந்து இந்த உணவு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு பயனுள்ள ஒரு பகுதியா இது அமைஞ்சிருந்ததையா. மிக்க நன்றி. ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி ஃபார்மேட் நியூமராலஜி. இன்னைக்கு இந்த பகுதியில என்ன சொல்ல போறீங்க ஐயா? இதில் 12/12/1981 வருடம் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையை பத்தி சும்மா ஒரு 2-3 ஒரு அனலைசிஸ் பண்ணி நம்ம ஃபார்மேட்டை படி சொல்றோம். எஜுகேஷன்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, நல்ல ஹைலி குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களா தான் இருப்பார்கள். ஆண் பாலாரும் சரி பெண் பாலாரும் சரி, எந்த வித இது இருக்காது. வேலை சம்பந்தப்பட்டது நிச்சயமாக அவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கும், வெளியூர்ல இருக்கும். பெண்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு வந்துட்டு வெளிநாட்டில் தான், அதாவது பெண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை தேடணும் அப்படின்னாக்கா வெளிநாட்டில் உள்ளவர் தான் கிடைக்கும். ஏனென்றால் இது எதுக்கு இந்த ஒரு டிப்ஸை கொடுக்குறேன்னா, சில வீட்டில் பெண்கள் ஒரே ஒரு பொண்ணு தான் எனக்கு இருக்கு, நான் வெளிநாட்டில் கொடுக்க மாட்டேன், நீங்க கொடுக்க மாட்டீங்க, ஆனா அந்த பொண்ணு வெளிநாட்டில் தான் லைஃபை செட்டில் ஆகுங்கிறது தான் சீக்ரெட். அதனால நீங்க வெளிநாட்டில் உள்ள பையனை தேடினா தான் உங்களுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் சீக்கிரம் முடியும். நீங்க உள்ளுக்குள்ளே பார்த்தாலும் அது நடக்காது, கிடைக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெளிநாடுன்னு பாருங்க, டக்குன்னு கிடைக்கும், லைஃப் அங்கதான் செட்டில் ஆகும். ஆண்மகனுக்கும் கெரியர்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போவார்கள். அப்படியே ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 37.5 வயசு கிட்ட நெருக்கு 30 சிட்டிசன் வாங்கிடுவாங்க. ஸோ இதுல சொல்ல வந்தது என்னன்னா, லைஃப் வந்துட்டு வெளிநாடு, வெளியூர் இல்ல வெளிநாடு, இதுல வந்துட்டு 75% வெளிநாடுல தான் இருக்குங்கிறது தான் உண்மையான கான்செப்ட். ஏன்னா தேதி 3 விதி எண்ணு 7ன்னு இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கை வெளிநாட்டுல தான் செட்டில் ஆகும்னு ஒரு கான்செப்ட். அதே நேரத்தில் நம்ம ஃபார்மேட்ல ஒரு சீக்ரெட் இருக்கு, அது கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்றது. 30 வயது 32 37 42 இந்த வயசுலலாம் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விபத்தையும் நடக்கும், ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 3-7ன்னு இருந்தால் அதையும் கவனமாக இருத்தல் நலமாகும். பட் ஃபார்மேட் நியூமராலஜி பேரை அப்ளை பண்ணா அதை தவிர்க்கலாம், ஓவர் கம் பண்ணலாம். அது ஒரு சேஃபர் தான் அது ஃபார்மேட் நியூமராலஜி. ஸோ நமக்கு வந்து அட்வான்டேஜ் எல்லாம் எங்க இருக்கோ அங்கெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா வெளியூருக்கு போறது, வெளிநாட்டுக்கு போறது எல்லாரும் எவ்வளவு கனவா இருக்கும், இவங்கெல்லாம் ஈஸியா போயிடுவாங்க. சிட்டிசன் மற்றவங்களுக்கு கனவா இருக்கும், இவங்களுக்கு ஈஸியா இருக்கும், அதெல்லாம் அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னாக்கா நிச்சயமா விபத்துன்றது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதுக்கு பேரை அப்ளை பண்ணாக்கா ஓவர் கம் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஐயா. 12/12/1981 வருடம் இந்த தேதியில பிறந்தவங்க எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் அதை சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன விபத்துகள் நடக்கிறதுக்கான சாத்தியதைகள் அதிகமா இருக்கு, ஆனா அதுக்கும் நம்மளுடைய ஃபார்மேட் நியூமராலஜில தீர்வு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, நம்ம நிகழ்ச்சியோட சுவாரஸ்யமான பகுதி செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த விஷயங்களை செய்யலாம், எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இந்த பகுதியில சொல்லிட்டு வரீங்க. இன்னைக்கு இந்த பகுதியில என்ன சொல்ல போறீங்க ஐயா? உங்க வீட்டில் பூஜை அறையில் விளக்கு பொருத்தும் போது நல்லெண்ணெயை விட்டு விளக்கு ஏற்றுறீர்கள், வெறும் எண்ணெயை விட்டு ஏற்றக்கூடாது. நல்லெண்ணெய் கூட நெய்யும் கலந்துதான் ஏற்ற வேண்டும். வெறும் நல்லெண்ணெயிலே வந்து தீபம் ஏற்றா பொருள் இருந்தனாக்கா பணம் தட்டுப்பாடு பிரச்சனை வந்துடும், பண பிரச்சனை வரும், மன பிரச்சனை வரும். ஸோ அது கூட நெய்யை சேர்க்கணும். ஏன்னா நெய் தான் தோஷத்தை எடுக்கக்கூடிய சக்தி நெய்க்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நல்லெண்ணெய் எவ்வளவோ வசதி இருந்ததுன்னா ஈக்குவலா வட்டலாம். 1 கிலோ நல்லெண்ணெய் வாங்கினாக்கா வசதி இருக்கணும், 1 கிலோ நல்லெண்ணெய் நெய் சேர்க்கலாம். வசதி குறைவாக இருக்கலாம் 100 கிராம் கூட சேர்க்கலாம். 1 கிலோ நல்லெண்ணெய் கூட 100 கிராம் நெய் இல்ல 1/4 கிலோ எதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரல ஊற்றிட்டு அதுல அப்பப்போ தேவைக்கு விட்டுக்குங்க. இது செய்யக்கூடியது. அதான் செய்யக்கூடியது நல்லெண்ணெய் கூட எண்ணெய் சேர்க்கணும். செய்யக்கூடாதது வெறும் எண்ணெயில் விளக்கு ஏற்றக்கூடாது. கண்டிப்பா எல்லாருமே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இந்த செய்ய வேண்டியவை செய்ய வேண்டாதவை பகுதியில சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி பொக்கிஷம். மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வரோம். இன்னைக்கு இந்த பகுதியில என்ன சொல்ல போறீங்க ஐயா? அதாவது பெண்களுக்கு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு
முகத்தில் ஏதாவது 1-2 முடி கூட அவங்கள அறியாம வரும். அது வந்து சிறு வயசுல மஞ்சள் போட்டிருக்கணும் விட்டுருப்பாங்க. இல்ல அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு சில பேருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பெண்களுக்கு அழகு முகம்தான். அந்த இடத்துல எதனா இருந்ததுன்னா அவங்களுக்கு அது வந்து ஒரு ஷையா இருக்கும். அது போக்கணும், எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா ஒரு சின்ன வழிமுறை. மஞ்ச கிழங்கு, குப்பை மேனி, வேப்பிலை, இது 3த்தையும் நல்லா சுக்கா காய வச்சுட்டு பவுடர் ஆக்கிட்டு டெய்லி இரவு அந்த இடத்துல நீங்க அப்ளை பண்ணிட்டு 1 வாரம் பண்ணுங்க. அது போயிடும். அதுக்கப்புறம் லைஃப்ல அந்த பக்கம் திருப்பி வராது. வேற எதனா பண்ணீங்கன்னா திருப்பி வரும். இது அப்படி லைஃப் ஃபுல்லாவே சொல்யூஷன் கிடைச்சிடும். ஸோ பெண்களுக்கு ரொம்ப நிச்சயமாக இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா, சில பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முகத்துல வந்து ஒரு சில முடிகள் இருக்கும், 1-2 இருக்கும். அத பத்தி தானே ஐயா சொல்றீங்க? ஓகே, இன்னைக்கு இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் எல்லாருமே பயனடையக்கூடிய ஒரு பொக்கிஷமான விஷயத்த சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி ஐயா. ஐயா, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி ஆன்மீகம். இன்னைக்கு இந்த பகுதியில எந்த மாதிரியான ஆன்மீகமான விஷயத்தை பத்தி சொல்ல போறீங்க ஐயா? நிச்சயமாகமா நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு ஆன்மீகத்திலையும் இன்னைக்கு மக்கள் எல்லாரும் அதை ஃபாலோ பண்ற அளவுக்கு ரீச் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா கும்பகோணம் அங்கிருந்து வலங்கைமான் போற வழி, கும்பகோணத்துல வந்து வலங்கைமான் போற வழியில இடையில வந்துட்டு கோவிந்தகுடி என்ற ஒரு ஊரில் ஆவூர் பதுபதீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயில் இருக்கு. அந்த கோயிலில் போய் சென்று ஒரு பெரிய பதவி வேணும் என்று நினைப்பவர்களும் சரி, தொழிலில் அது அபரிதமான வளர்ச்சி வேண்டும் என்று நினைப்பவர்கள், பதவி கிட்ட வேண்டும் இல்ல பதவியை தக்க வைக்க வேண்டும் அப்படி என்று நினைப்பவர்கள் இந்த கோயிலுக்கு போய் சென்று பசுமாட்டை தானமாக செய்து வந்தால் நிச்சயமாக தாங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான பலனை அந்த கோயிலில் எதிர்பார்க்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா அந்த காலத்துல வரலாறு ஹிஸ்டாரிக்கல் எல்லாம் அதுல நடந்திருக்கு. பழைய வரலாறுலாம் பாத்தீங்கன்னா அரசர்கள்லாம் எங்கெங்கிருந்தோ ஒரு குறுநில மன்னர்கள்லாம் வந்துட்டு இங்கதான் வேண்டி அவங்களுடைய இதை தக்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு ரொம்ப பழமையான கோயில் அது, சிவன் கோயில். அங்க போங்கள், செல்லுங்கள், உங்களுக்கு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். கண்டிப்பா இன்னைக்கு இந்த ஆன்மீகம் பகுதியில ஒரு நல்ல ஒரு ஆன்மீக தகவலை, பயனுள்ள தகவலை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி. இந்த பகுதி மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இடம்பெற்ற எல்லா பகுதிகளுமே ரொம்பவே சிறப்பா இருந்தது. குறிப்பா சொல்லணும்னா சனிக்கிழமை திருமணம் செய்வது சரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து என்னால் என்ன செய்ய முடியும் அந்த பகுதியில வந்து 8 மற்றும் 3 ஒருவருடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் இதுல இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கான தீர்வு கண்டிப்பா நம்மளுடைய ஃபார்மட் நியூமராலஜிலேயே இருக்கு. அதே மாதிரி டிப்ஸ் பகுதியில வந்து சொல்லியிருந்தீங்க, உடை வாங்குவதற்கான சிறந்த நாட்கள் வந்து வியாழன், வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி செய்ய வேண்டாதவை, செய்ய வேண்டியவை இந்த பகுதியில வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம விளக்கு ஏற்றும் போது வந்து நல்லெண்ணெயோட கண்டிப்பா கொஞ்சம் நெய்யையும் சேர்த்து நம்ம விளக்கு ஏற்றினாதான் அது நல்லது. வீட்டுல கண்டிப்பா அந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வந்து வாஸ்து பகுதியில வந்து சொல்லியிருந்தீங்க, வடமேற்கு மற்றும் தென்மேற்கு பகுதியில வந்து உணவு சார்ந்த பிசினஸ் செய்யறவங்க, ஹோட்டல் இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுடைய அந்த கிச்சன் வந்து அங்க இருந்தா பிசினஸ் ஃபிளரிஷா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லா பகுதிகளுமே எல்லாருக்குமே பயனுள்ளதா அமைஞ்சிருந்ததையா. மீண்டும் உங்களை அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.